எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். எஸ்ரா நம்ம போல ஒரு மனுஷன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். பக்கமாக கறி வைக்கணும், குழம்பு எப்படி வைக்கணும், பக்கமாக வச்சுருந்தா தான் குழம்பு ஊற்றி சாட முடியும். இதே போல் எஸ்ரா பக்குவப்படுத்தினான். எதுக்காக? வேதத்தை கர்த்தருடைய வேதத்தை இந்த பைபிள் படித்தா இது ஆராய்ந்து பார்க்கணும். பிறையா விசுவாசிகளை போல நாம் இருக்கணும். இந்த தெசலோனிக்கர் பார்க்கிலும் நல்ல குணத்தாக இருக்கலாம். இது ஆராய்ந்து பார்க்க தேவனுடைய சுபாவங்கள் வரும். எஸ்ரா ஆராய்ந்து பார்த்தார். இந்த 7வது அதிகாரமும் 8வது அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும் 10 அதிகாரம் பார்த்தால் எஸ்ராவுடைய ஊழியத்தின் தன்மை பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் அந்த ஊழியங்களை பற்றி போட்டிருக்கு. ரொம்ப விசேஷமான புஸ்தகம். வேத எது பார்த்தான்? தேவனுடைய ஆலயத்தை போயிட்டு தேவனுடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யணும். முதலாவது அவன் கீழ்ப்படணும். யாரு? மற்றவர்களை நடத்தக்கூடியவர்கள் ஊழியர்களாக கவனிக்கணும். அவளுக்காக செய்தி, மற்றவர்களுக்கும் செய்தி. இது 2 பேருக்கான செய்தி கொடுக்குறேன். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வசனம் படிக்கும் போது எப்படி இருக்கணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அது பிரகாரம் செய்யணும். செய்தால் செய்து இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கும் செய்யணும். ஆராய்ந்து பார்க்கணும். அப்புறம் அதன் பிரகாரம் செய்யணும். செய்தால் அநேகரை கர்த்தரை கொண்டு வர முடியுமா? முடியாது. செய்தால் இதுக்கப்படைக்கு இதயத்தை பக்குவப்படுத்தித்தான் எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் வந்து கூடிந்தார்களா இருக்கலையா? எஸ்ரா அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். வேதத்தை ஆராயணும். எஸ்ராவுடைய அனுபவம் நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தார்கள். அதப்புறம் செய்தார், கீழ்பட்டார். பிறகு பக்குவப்படுத்தின இருதயத்தை எப்படி ஆராய்ந்து பார்க்கணும், அப்புறம் செய்யணும் என்று பக்குவப்படுத்தினான். இவன் போய் ஆலயத்து முன்பாக தாழ விழுந்து கிடக்கான், கீழே விழுந்து கிடக்கான். கர்த்தாவே என்ன கேளப்பா இன்னும் கேட்டு அழுதுட்டு இருக்கான். தன்னை தாழ்த்தான். திரும்பி பார்த்தா யாருக்கா? ஒருவரையும் காணல. அப்படிதானே? மகா மெரிய சபை அவளுக்கு கூடி வச்சு எஸ்ரா இதயத்தை பக்குவப்படுத்தினான். நம்மளை இதயத்தை பக்குவப்படுத்தினா பக்குவமாக குழம்பு வைப்போம், அதில் கூட்டு வைப்போம். இதயத்தை பக்குவப்படுத்திருந்தான்.
எப்போ வேதத்தை ஆராய்ந்து இந்த எஸ்ரா கத்துன்பா விழுந்து கிடக்க வேளையில் ஒரு கூட்ட ஆத்மாக்கள் வந்துட்டு இதுல எங்க இருந்தது? வேதத்தை நீ சரியா படிச்சுட்டப்போ, நீ ஆராய்ந்து பார்த்தப்போ அதுபுறம் செய்யணும். உனக்கு கத்த சொல்லுவோம், உன்னுடைய இதயத்தில் உள்ள எண்ணத்தை படித்து இந்த ராஜா சொல்லுவோம், விருப்பத்தையும் வாஞ்சியும் கத்த கொடுக்கிறவர், எண்ணங்களை கத்த கொடுக்கிறவர். உன் வாஞ்சி பிராட்சி அந்த தாகம் இருக்கிறவன் என்னிடத்து வரக்கிறவன். வாஞ்சிய பிரார்ப்போம், தாகத்தோடு போனால் கண்டிப்பாக தாகத்தை தீர்ப்பான். அத்தாவையின் தாகம் தீர்க்கப்படணும். இந்த நோக்கங்கள் என்ன நடக்கணும், அந்த எண்ணத்தில் போனால் கண்டிப்பாக அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, நாடுகள் மேய்ச்சிருந்த தாவீது யுத்தம் நடக்க இடத்துக்கு போனான். எதுக்கு? வேடிக்கை பார்க்கறதுக்கு அவன் அண்ணமாக சொன்ன போல அந்த நோக்கத்தில் போனான். ஆபியான பார் எண்ணத்தை கொடுத்து நோக்க அந்த புத்தத்தை பார்க்க வச்சான். அண்ணன் மாதிரி வேடிக்கை பார்க்கடா வந்தானுங்க. அது பதில் சொல்லணும். ஊரார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவான்ட்டான், சொந்தக்காரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவான்ட்டான். நீ கற்று நோக்கத்தை உனக்கு நிறைவேற்றுவான். அங்கே போய் பார்த்தா ராஜா கூட்டான்னு சொன்னான், ஐயா எங்களால் போக முடியாது, பயமாக இருக்குது, நீ என்ன போடுறியா? இல்லை போ. அவன் சட்டையை போட்டு போ. சட்டையை போடுதான், எனக்கு பழக்கம் இல்லையா? நீ சட்டையை கலத்தி வச்சுட்டான். சட்டை போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. ஒரு ஊழிக்காரர் தான் இங்கே இருந்தால் வேறு மத்தாய், இங்கே இல்லை கேரளாவில் இருந்தார். நான் சொல்லி 10-50 வருஷத்துக்கு முன்பு அவர் ஒரு வெள்ளைக்காரர் வந்து பாஸ்டர் வந்தார். பிரசங்கம் பண்ணிட்டு போது மத்தாயின் பேர் விட, ஐயா நான் மத்தாய் தான், யோ நாட் யோ சிட்டான்ட்டு. நான் பாஸ்டர், நான் நீ இல்லை. உயர கூண்ட ஆள், இந்த சைஸும் இருக்கும். பார்த்தாரு, நான் மத்தாய் நீ மத்தாய், நான் ஒன்றும் இல்லை. அவர் உயர்ந்து கீழே குதிச்சுட்டு இப்படி பார்த்தது விசுவாசி இருக்க இடத்த பார்த்துட்டே போனார். ஒரு நபர், யூ ஆர் நேம் மத்தாச்சு, எஸ் யூ ஆர் சேஃப் பர்சன், கம் வித் மீ. நீ கையை பிடிச்சி கூப்பிட்டு விட்டார். இவர் எங்கேயும் இழுக்காரு தெரியாதா? இன்னும் அங்கே போயிட்டு உட்காரு ஒரு சேர், இவங்க சேரில் உட்காரு பழக்கம் இல்லை. இந்த கூட்டத்தில் இந்த மேடை ஏறி உட்காருமா பழக்கம் இல்லை, உட்கார. இப்போ மத்தாய் அச்சன் நம்மோட பேசுகிறோம். அவருக்கு ஒரு பிரசங்கம் கொடுத்தார். பிரசங்கம் முடிஞ்சா பவர். அவரை அமெரிக்கா கூட்டி போயிட்டார். சட்டை போட அமெரிக்கா மாடலில் ஒரு ஷூட்டும் ஒரு கோட்டும் தச்சு கொடுத்தாங்க. காலை ஒரு மட்டும் விட்டுட்டார், இந்த காலை விட்டுட்டார், போட்டார், சட்டை போட்டார். ஐயா இது எனக்கு பழக்கம் இல்லை, நீ கலத்தி அங்கேயே போட்டார். பேசுறார், கீழே கால் சட்டம் பட்டிருக்காரு. அப்போ அது மாற்றி வேட்டியில் வரணும் கொடுத்துட்டாங்க. ஆவில் இறங்கி பேசுகிறேன். எல்லா விசுவாசம் பலமே கேட்க கத்துறதுக்கு நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தனால வல்லமை கிடைக்கலையா? 10 தேசத்தாரை கூட்டி வந்து சேர்த்தாங்களே, மேடை விட்ட 120 தான் இருந்தாங்க. இவர் கத்தை துய்த்தார்கள். வார்த்தையில் அக்கினி போன கவர் கொடுத்தார்கள். கத்தை துய்த்து தான் பாடினார்கள். இந்த வல்லமை இறங்கி கேட்டுட்டு 10 தேசத்தாருக்கு கேட்டுட்டு அங்கே தேவபக்தி எல்லாம் கூட்டி வந்துட்டேன். அதே பிரகாரம் நம்ம வாயில் வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கார். கத்தோட வல்லமை எல்லாம் இருக்குது. அந்த வாயின் வார்த்தையெல்லாம் கத்த வச்சுருக்கார். நீ பாடின பொருள் கத்து மகிமை இழங்குமா? 10 தேசத்தான் இழுத்து ஆராய்ச்சி வந்துட்டா, தேசம் வந்து கூட்டி வந்துட்டா. அப்போ நாம் ஜம் முன்னாடி வியாபாரம் இருக்கு. நீ வேதத்தை படித்து நீ கீழ்ப்படுமானால்
உன்னை தேடி ஆத்மாக்கள் வரும். ஹல்லேலூயா. எஸ்ரா இந்த வழியில் முதலாவது அவன் செய்த ஆரம்பித்தான். நீ வேதத்தை ஆராயணும், சிந்திச்சு பார்க்கணும். இது எதுக்கு எழுதியிருக்கு நீ பார்த்துட்டு இணைத்து விட்டு கொடுத்து நீ வேணா கற்று சவுத்து விழுத்துக்கிறார். ஆராய்ந்து பார்க்கணும், அப்புறம் கீழ்ப்படணும். கீழ்பட்டுட்டு கற்று சவுத்து போய் நீ விழுமானால், முன்னே தாழ்த்துமானால் 10 அதிகாரம் 1வது புறம் நடக்குது சொல்லி நடக்குமா நடக்காதா? 10 அதிகாரம் 1வது திரும்ப வாசிங்க. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். மகா பெரிய சபை அவருக்கு வந்து ஜனங்கள் மிகவும் அழுதாங்க. இப்படி விழுந்து கிடக்கான, அப்பா என் சாப்பிடாமல இருக்க இவனுக்காக நல்லதாங்க. ஏழுதாங்க என்ன லட்சணமாக இருக்குன்னு அழுதாங்களா? போட்டுக்கா அழுதாங்களா சிரிச்சாங்களா? நம்ம சிரிக்காமா? ஏன் அழுதாங்க? கிறுக்கு. நம்ம அழாத வச்சு தான் கண்ணீர் வருதா? இங்கே வச்சா கண்ணை தொட்டு, இங்கே வச்சா கண்ணீர் வரும். ஏன் அழுதாங்க? 8 அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ராஜா கேட்கறதுக்கு எக்ஸ்ட்ரா கிடந்தது. நடந்தது. இந்த ராஜா அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாரா? கேட்கறதுக்கு வைக்கம். அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்திட்டான். ராஜா கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரியாத. இது அந்நிய ராஜா. கத்த வேண்டிய எல்லாம் கத்த கொடுத்தாரா கொடுக்கலையா? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? இப்போ இவனுக்கு கத்த விசுவாசம் இருக்கா இல்லையா? மனுஷத்தை போய் கேட்கக்கூடாது. வெக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு வெக்கத்தை பார்த்து கத்த விசுவாசத்தை கொடுத்தாரா கொடுக்கலையா? மனுஷத்தை போய் கேட்கக்கூடாது. இருந்தான் கத்தை இறங்கி இவனுக்கு வேண்டிய எல்லாம் கத்தை கொடுத்தாரா கொடுக்கலையா? இதே போல நாம் விசுவாசத்தில் கர்த்தர் முன்பா தாழ விழுந்து கிடக்க. யார் யார் கர்த்தர் முன்பா தங்களை தாழ்த்தி விழுந்து கிடக்கிறார்களோ ஜனங்களை அவரை தேடி வருவார். இவனுக்கு விசுவாசம் இருக்குது, அதனால் கர்த்தர் முன்பாக என்ன அர்த்தம்? யார் யாருக்கு விசுவாசம் இருக்குதோ அவருக்கு எல்லாம் இந்த அனுபவம் இருக்கு. கர்த்தர் முன்பாக தங்களை தாழ்த்தி ஒப்புடுத்தவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு. அவன் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பான், அதுக்கப்புறம் செய்வான். ஜனங்களை அவனுக்கு பிடிச்சி கூடி வருவான். இந்த எஸ்ரா ஒரு ஆசாரியன், ஆரோனுடைய வம்சத்தான். எலியாவும் அப்படிதான். ஆரோன் வம்சத்தார் போல் நம்மை ஆசாரியர் கத்தை அழைச்சிருக்கார். இப்போ நாமும் கத்த ஆசாரியர் அழைக்கப்பட்டவர் கத்து முன்பாக விழுந்து கிடந்தால் இது அணுவு கிடைக்கும். நம்ம ஆசாரியம் மாற்றிருக்கார். கடற்குட்டியாக இருந்தவர் ஆசாரியாக மாற்றிருக்கார். ஆனால் இந்த அணுவில் வந்து ஆசாரியன் இல்லாட்ட சோபாரியன். ஆசாரியன் சொல்ல முடியாது. இந்த அனுபவம் உள்ளவனாக இருக்கான். இதுதான் வேதத்தை படிச்சிருக்கான்னு அர்த்தம். இந்த பைபிளை எடுத்து பார்த்தா இது புறாக அனுபவிக்கணும். மற்றவர்கள் என்ன நினைக்கணும், படிக்கணும் இல்லை. படித்து அந்த பட்டை வாங்கணும், இந்த பட்டை வாங்கணும், அந்த பட்டை வாங்க வேறு. ஒரு பட்டமும் வேண்டாம். இல்லை, நான் விட்டுட்டு வந்தேன்.
டிப்டி கலெக்டர் இதில் பட்டம் வேண்டாம், இந்த விட்டுட்டேன். ஒரு கலெக்டர் வேண்டாம், வேண்டான்னு விட்டு கையில் போட்டு போட்டால் போதும், சம்பளம் ஆயிரக்கணக்கில் வாங்கலாம், வேண்டாம். நீ ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் முன்னால் தாழ்த்தினால் கர்த்தர் நமக்கு வல்லமை தருவாரா? அப்போ கர்த்தர் எது பார்ப்பாரு? நீ எவ்வளோ படிச்சிருக்கா, எவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கா, நீ படித்தாதுன்னு வேலைக்கு போக முடியும், தோறு போட்ட தாப்புன்னு சொல்லுவார். அவங்க தான் தெரியும் இவ்வளோ படித்து வச்சா இவ்வளோ சம்பளம் வாங்குவான்ட்டு. இவன் இதை படிக்கா பக்குவப்படுத்துது இறைத்த ஆராய்ந்து பார்க்க. 27 ஆத்மாக்கள் வந்தாங்களா வரலையா? 7ஆம் அதிகாரம் 25 வசனம். பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். ராஜப்பன் கட்டவிருக்கார், நீ முன்னில் உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாய். அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்க கடவாய். இவங்க ஆராய்ந்து பார்த்த உடனே நதிக்கு அப்புறத்திலும் போய் இந்த ஏப ஞானத்தை நீ சொல்லணும். கர்த்தர் கட்டளை வந்துட்டா கத்தன்பா விழுந்து கிடக்கணுக்கு தேடி ஆத்மாக்கள் வருவாங்க. என் புது புது ரகசியங்களை கற்று சொல்லிவிடுவான். நதிக்கு அப்புறம் போவான். வெளியே போகிற இடம் கிடைச்சிடா கிடைக்கலையா? கிடைச்சா கிடைக்கலையா? அப்போ நமக்கு ஏன் படிப்பு வாங்கல, அது வாங்கல, நமக்கு ஏன் கிடைக்கல? பேதூர் போயிருக்கானே, நம்ம ஏன் போக முடியல? ஆஸ்திரேலியா நாட்டுக்கு அந்த பக்கம் ஒரு தீவில் இருந்துட்டு, பேர் தீவு பேர் என்ன பேர்? தீபரி, திருப்பதி, திருப்பதி, திருப்பதி. அந்த திருப்பதி நாட்டிலிருந்து கூப்பிட்றாங்க. நான் சொல்ல விளங்க மாட்டேன். ஒன்று இங்கிலீஷில் சொல்லுங்க, அது தமிழ் சொல்லுங்க, உங்கள் பாஷை தெரியுறாங்க. அதுங்க விளங்க வச்சுட்டாங்க. ஹலோன்னுலாம் கேட்டேன். இதுதான் சொன்ன 100 ரூபா போயிட்டு அவங்க தான் போட்டு பேசுகிறாங்க. நான் கேட்டதுக்கு இடையில 100 ரூபா போயிட்டு. அவன் ஃபோன் போடுறதுல பேசுகிறது எவ்வளோ ரூபா போகும்? இங்கே மிராஸ் பேசுகிற மாதிரியா? அவங்ககிட்ட அலோன்னு தான் சொல்லியிருக்கான், இந்த தான் சொல்லியிருக்கான். ரூபா 100க்கு ஆளி. என்ன தம்பி ரூபா? ஆனால் கர்த்தர் வார்த்தை போடும். அதுக்காக நான் போக முடியாட்டாலும் வார்த்தை எடுத்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு கேட்க, ஐயா நீங்கள் வாங்க ஐயா. அந்த நாட்டையும் பேப்பரில் அந்த இது படத்தை பார்க்க, நாடு நல்லா தான் இருக்கு. அமெரிக்கா காட்டிலும் தூரமாக போடும், ஆஸ்திரேலியா காட்டிலும் தூரமாக போடும். ஆஸ்திரேலியா போகணும்னா ட்ரெயின், டெல்லி போய் தான் ட்ரெயின் ஏறணும். இங்கே மெட்ராஸ் இல்லை. பாஸ்போர்ட் விசா அங்கே தான் போய் எடுக்கணும். இந்த ஒரு நாட்டுக்கு மட்டும் அங்கே விசா அங்கே வச்சுருக்காங்க. சரி, இங்கே வச்சுட்டு போகிறான். தேவ ஞானத்தை கற்று கொடுக்காரா கொடுக்கலையா? அப்போ நமக்கு என்ன போடும்? உன் இடத்தில் உள்ள ஞானத்தின்படியே செய் என்று கர்த்தர் கொடுக்காரா கொடுக்கலையா? நம்ம இடத்தை மட்டும் பக்குவப்படுத்தி அவர்கிட்ட கொடுத்தா போடும். இடத்தை பக்குவப்படுத்தணும், மனசை பக்குவப்படுத்தணும், நம்முடைய எண்ணங்களை பக்குவப்படுத்தணும், நல்ல வரட்டணும். எது வரட்டணும்? ரத்தத்தை வாங்கியிருக்கோம். இங்கே ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் இருக்கு. நம்ம எது சாப்பிடுவோம்? ஆட்டு ரத்தத்தை தான் சாப்பிடுவோம். அது வரட்டுவோம்.
நாங்கள் வரட்டும்னு சொல்ல மாட்டோம், வேறு பாச சொல்லுவோம். இங்கே வரட்டும் வாங்க, உப்பும் போடணும், மிளகாத்தூள் போடணும், வேற பண்ணணும், கல்லு போடணும். ஆ தெரியாதா? வரட்டும் போது வெங்காயம் போடணுமா? வெங்காயம் உரிச்சுதான் பண்ணணும். உரிக்க மாட்டேன்னா அது ஒரு கழிவுலா. வெங்காயத்தை உரிச்சும் போடணும், இதை போட்டு சாப்பிடணும். நாமெல்லாம் சாப்பிட்டதான். இது படித்து பார்த்து செஞ்சு விட்டுட்டேன். எப்பா ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டுருக்கீங்க வேண்டாம். இதுதான் இப்போ கர்த்தர் நம்மளை கூடுறாங்களா கூட மாட்டாங்களா? வேதத்தினுடைய ஞானத்தின்படியே நீ செய்யும். கர்த்தர் அங்கே கட்டளை கொடுக்காது. எல்லாரையும் பக்குவப்படுத்துவா படுத்த வேண்டிய. அப்போ எஸ்ராக்கு இந்த அனுபவம் இருந்தது, நமக்கு ஏன் இந்த அனுபவம் இல்லை? நமக்கு ஏன் வர மாட்டேங்குது? ஏன் யாரை பிடிச்சி சொல்ல? யாரை அடி கொடுக்கலாம்? அடி கொடுக்கலாம் வருதா இல்லையா? இந்த வாஞ்சம் கர்த்தர் தேவனுடைய ரகசியத்தை கர்த்தர் செலுத்துவார். லூக்கா சுவிசேஷம் 1:17 பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். யாரு? யோவான் உத்தமமாக நடக்கிறவர்களை, உத்தமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக எலியாவின் ஆவி உடையவன் தான் யோவான் சானகன். எலியாவின் ஆவியாங்கும் யாருக்கு இருந்தது? யோவான் சானகன். அதான் எலியா வந்தாச்சுன்னு சொல்லிட்டோம். அப்போ கிறிஸ்து ஆவி நமக்கு கூட இருந்தால் அந்த வல்லமை நான் பேசலாம், பேச முடியாது. கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவருடைய ஆவி நமக்குள் வரணும். இவருடைய தேவனை ஆராதிக்குமானால், அவருடைய ஆவி நமக்குள் வருமானால் அந்த ஆவி நான் பேசுறோம், அந்த ஆவியிலே போக வேண்டும். யாரை ஆராதிக்கிறோம்? விக்கிரத்தை ஆராய்ச்சவர்கள் விக்கிரத்தை போல இருப்பாங்க. ஜீவன தேவனை ஆராய்ச்சி ஜீவன தேவனை போல இருப்பாங்க. அப்படியே போட்டிருக்கேன். அதை சட்டப்பிராரம் ஆராய்க்கிறோம், அந்த பிராரம் சோகம் வரும். யோவான் எலியாவின் ஆவி வல்லமை உடையவன் தான். ஒட்டுமே தெரிஞ்சிருந்தான். இவனுக்கு ஆட்கள் குடியிருந்தாங்களா வரலையா? ஈஸ்வரத்து ஆட்கள் குடியிருந்தாங்களா குடி வரலையா? அப்போ நம்மளுக்கு ஆட்கள் வரணுமானால் யாரோட ஆவி உடையதாக இருக்கணும்? கிறிஸ்துவின் ஆவி உடையவராக இருந்தால் அவரை தேடி அவரை ஆராய்க்குமானால் அவரோட ஆவி இருக்கணும். அவரோட ஆவி இருக்குமானால் நாம் அதே சுவாபம் வரும். என்ன நமக்கு என்ன சுவாபம்? கிறிஸ்து ஆராய்க்கிறோம், அதனால தன்னை தாழ்த்தி கிடக்கிறோம். அவர் ஆவி வந்திருக்கா? எலியாவுக்கு யோவான் சானுக்கு வந்திருக்கா? அவன் வந்து எனக்கு அப்போ சாப்பாடு, அந்த சாப்பாடு வேண்டாம், இந்த சாப்பாடு வேண்டாம், எப்போ நல்ல ரகசியமான குழம்பு வச்சுருப்பா, எனக்கு வேண்டாம். என்ன வேணும்? காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் தான் வேணும், இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாங்க. நீ ஃபஸ்ட்டாக சாடு அடிச்சிருக்கப்பா, வேண்டாம், எனக்கு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். எலியாவின் ஆவி அவனுக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவின் இயேசுவின் சிந்தையே உங்களில் அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குமானால் நாம் சாப்பிட ஆகாரம், நாம் சாப்பிட சத்து உணவு எப்படி இருக்கும்? வசனப்படாது இருக்குமா இருக்காதா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் வசனப்பிராரம் இருந்தது. ஆதிலே இருந்த வார்த்தை, கர்த்தரோடு இருந்த வார்த்தை,
கர்த்தராயிருந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை நிறைஞ்சதாயும் சத்தியம் நிறைஞ்சதாயும் அந்த வார்த்தை நமக்குள்ள வந்திருந்தால் அவரே ஆராய்க்குமானால் அவரே போல வரலாம். ஹல்லேலூயா. அப்ப நாம் கர்த்தரை ஆராய்க்குமானால் கர்த்தரை போல வரணும். அந்த வார்த்தையில் அங்கே இருக்கு வல்லமை. இஸ்ராயேலுக்குள்ளது அந்த இஸ்ராயேலுக்கு யோவான் சாணம் அனைவரும் வந்துட்டு இவனுக்கு முதலாவது இஸ்ரேல் வந்து சிறைப்பட்டவர்களுக்கும் ரெண்டாவது கூட்டம் வந்தவங்க இஸ்ரேல் ரெண்டாவது கூட்டம் வந்தான். அத்தனை பேர்களையும் பாபிலோன்லேருந்து கூட்டம் தான். ரெண்டுக்கு இடையில் 57 வருஷம் ஆயிட்டு. இஸ்ரேல் 57 வருஷத்தில் அனுபவத்திலாங்க இஸ்ரேல் இருந்தான். இவன் இறைத்த பக்குவப்படுத்தியிருந்தான். நம்ம இறைத்த பக்குவப்படுத்தணும். முதலாவது கர்த்தரை தேடுறவங்களுக்கு என்ன வேணும்? இறைத்த ஒரு பக்குவப்படுத்தணும். எங்கே வேலை இருக்கா வேகாது இருக்கா அதை கருவும் கூட புளியை சுட்டு குழம்பு வைக்க தெரியணும். ஏதா புளி சுட்டு குழம்பு வைப்பீங்களா? நீங்கள் வைப்பீங்களா? நீ புளி யார் சுடுவா? கௌரி புளி சுடவே கூடாது. நாங்கள் சுடுவோம். எதுக்கு? அதில் புளிப்பு தன்மை போயிடும். அது பச்சை கறி நல்லவங்களும் பாதிக்காது. அப்படி சாப்பிட்டு பழக கிறிஸ்து சுந்த வரும். அதாங்க நினைக்குது. இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா யோவான் சாணகன் ஆராய்ந்து பார்த்தா எலியாவோட ஆய்வு உள்ள வந்துட்டான். எலியா வல்லமையோட வந்துட்டானா? எலியா போல வந்துட்டானா? அப்போ அவனுக்குள்ள வல்லமை வந்துட்டு அதே பிறகு நமக்குள்ள வரமா வராதா? தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எவ்வளவு பஞ்சகாலம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடை காலம் இருந்தாலும் சரி, இவர் பிரகாசிப்பார்கள். யாரு? வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவர்கள் ஞானவான். அநேக நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரம் போல பிரகாசிப்பார்கள். நட்சத்திரம் எப்போ பிரகாசிக்கும்? வெயில் அடித்தா பிரகாசிக்கும். பகல தான் பிரகாசிக்கும். எப்போ? அப்போ எவ்வளவு இருட்டானாலும் எவ்வளவு சாத்தான தொந்தரவு இருந்தாலும் இவளை கத்த பிரகாசப்படி கத்த கிருபை செய்வார செய்ய முடியல. எவ்வளவு வேதனைப்பட்டு வந்தாலும் அவளுக்கு ஜெபமானால் விடுதலை கிடைக்கும், ஆசுவாசம் கிடைக்கும். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் முண்டை ஞானத்தை படிச்சு கர்த்தர் சொல்லுவார். அது பிரகாரம் போகுமானால் அநேகர் பிரகாசிச்சு கிறிஸ்துவ அநேகர் பிரகாசிச்சு தானியேல் அநேகர் பிரகாசிச்சுதான். கிறிஸ்து சிந்தை வேணும். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் பாவத்தை குறித்து பேசுவார், நீதி குறித்து பேசுவார், பரிசுத்த ஆவியாரும் பேசுவார், உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நேற்று பிரசங்கம் யோவான் பேசுறவர் பெலிகிராம் உலக பிரசித்தி பெற்றவரை பேசுறார். சாலமோனை பற்றி பேசுறார். இந்த சாலமோன் விழுந்து போனான். தாவீதின் மகன் சாலமோன் ராஜாவாக இருந்தான். தந்தத்தினால் செய்த அரண்மனையில் தான் குடியிருந்தான். சிங்காசனம் தந்தத்தினால் செய்யப்பட்ட சிங்காசனம் 6 படிகள் ஏறினாத்தான் சிங்காசனத்தில் போக முடியும். அவன் விழுந்து போனான். அவன் இருதயம் வழி போயிடுச்சு. இதை பக்குவப்படுத்தலை. இது என்ன செய்யிட்டான்? வலுவிட்டு இது நிற்க மாட்டேங்குது.
உழுவு மீன் பிடிச்சா எப்படி இருக்கும்? உழுவு மீன் பிடிச்சா எப்படி இருக்கும்? விரால் மீன் போல் கையில் வரப்பாக இருக்கும். வடி அது பேர் உழுவுன்னு பேர். குளத்துலேயும் உழுவு மீன் இருக்கு, கடலையும் உழுவு மீன் இருக்கு. குளத்தில் உழுவு மீன் சவுதியில் போகும், அது குழம்பு வச்சா சவுதியோடு அடிக்கும். கடலில் உழுவு மீன் வச்சா, பூமியில் உள்ள மீன் எல்லாம் கடலையும் இருக்கு, ஆனால் பேர் வேற பேர் சொல்லுவோம். எலும்பிட்டு வருதுங்க உலகத்தை கண்டித்துள்ளார். இயேசு எடுத்து ஆட்க போனாங்களா? அவ்வளோ லட்சம் வழியை கண்டுபிடிச்சாங்களா? அப்போ அவன் எது பேசுவான்? பரிசுத்த ஆவியானவர் பேசுமானால் எதை பேசுவான்? தேவ ஞானத்தை கண்டித்து பேசுவானா? பாவத்தை குறித்தும் நீ யார் தீர்ப்பு குறித்தும் நேற்று அவர் கண்டித்து உனக்கு தான் பேசுகிறார். அதுக்கப்புறம் கிருபை சொன்னார். எல்லாம் கேட்டாங்க. ஒரு 10-15 நிமிஷம் பேசுகிறார். கூட்டம் எக்கச்சமான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கும். இப்போ ரொம்ப வயசாகிட்டு அவருடைய கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். மெட்ராஸில் ஹெலிகாப்டர் போயாங்க, எல்லோரும் ஜெபம்னாரு. ஆட்கள்லாம் கூட்டமாக இருக்குது, போய் ஒரு ஆளுக்கு ஜெபம் முடியாது. ஹெலிகாப்டர் பறந்து மாஸ்க் கட்டி பண்ணார். அந்த கூட்டத்தில் பங்கேற்ற விடாங்கண்ணா, செலவு பண்ணி போகணும், ரூம் எடுத்து போகணும், இப்படிப்பட்ட ஒரு செய்தி கேட்கணும். ஒன்னியவான் 5:10 தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவனுடைய குமாரனை விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை, தேவ வார்த்தை சாட்சியை உடையவனாய் இருக்கிறவன், தனக்குள்ளே கொண்டிருக்கிறவன் எப்படி இருப்பான்? விசுவாசமாக இருப்பானா? தேவனுடைய குமாரன் ஆவானா? என்ன சொல்றீங்க? விசுவாசமா இருப்பான். கிருபையின் ஆவி அவனுக்குள் இருக்கு. அவனுக்கு என்ன ஆவி இருக்கும்? அவனுக்கு எப்படிப்பட்ட ஆவி? அப்ப கர்த்தர் தேடி போனா அவன் விசுவாசம் இருக்கிறவன், அந்த சாட்சியோட இருப்பவன் என்ன ஆவி இருக்கும்? கிருபையின் ஆவி. இந்த வார்த்தை கிருபை நிறைஞ்ச வந்ததா? கர்த்தர் வார்த்தை நம்ம வாயிலிருந்து எப்படி புறப்படணும்? மரியாதை ஒரு 38 காலத்தில் திரும்பி வருவேன், உன் மனைவியாகிய சாராள் ஆபரணம் பார்த்துள்ளார், ஒரு குமாரனை உடையில இருப்பார். இந்த ஆவியார் சொல்லிட்டு போகக்கூடிய ஆவி தீர்க்க செல்லார், இது திரும்பி வருவார். அதே மரியாதைக்கு இந்த ஆவி உண்டாயிட்டா, அந்த ஆவி ஒரு குழந்தை கொடுத்தாளா? புருஷனை அறியாதவள் குழந்தை பெற்றான். அப்போ மறுபடியும் இருக்க குழந்தை பெறுவாளா பெற மாட்டாளா? கல்யாணம் கட்ட பெறுவாளா பெற மாட்டாளா? அந்த விசுவாசத்தோடு ஒரு ஆளுக்கு ஜபம்னா வரும். மரியாள் பார்த்து, மரியாளே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள், ஆபரணம் கொடுக்க ஒரு 38 காலத்துக்குள் திரும்பி வருவேன், மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை உடையவளாய். பாவத்தை குறித்து நீதி குறித்தும் நியாயத்தை கண்டித்து உணர்த்துறவர் இந்த ஆவியில் சொன்னார். அதே பிரகாரம் கல்யாணம் கட்டி கொடுக்காதவள் பிள்ளை உண்டான இல்லையா? ஆவியில் பிள்ளை பெற்றான், ஆவியில் கருத்தரிச்சு. இவ்வளோ வளமையை கற்று கிரீச்சார இந்த ஆவியில் இருந்தால்
எவ்வளவு ரகசியத்தை கத்த நம்ம கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு. கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அப்போ எந்த சிந்தை உள்ளதா போன கத்தத்தில் சிந்திக்கிற சிந்தை உள்ளதா இருக்கு. வார்த்தை கேட்டு சிந்திக்கிறதா இருக்கு. வார்த்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போடக்கூடாது. தோசை சுட்டால் இது வெந்திருக்கா, என்ன தோசை எனக்கு சாப்பிடும். அப்போ 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். உபதேசிக்கவும் இயேசு முதலாவது உபதேசித்தார், செய்தார். அவர் கீழ்ப்பட்டார். அதே பிரகாரம் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். சபை பக்தி விரித்தான், சபை உண்டாங்க, உலகத்தை கலக்குறா மாறிட்டாங்க. 12 பேர் உலகத்தை கலக்கிட்டாங்க. இதனால ஏன் செய்த பிரகாரம் செய்து காமிச்சாங்க, தியானிச்சாங்க, ஆராய்ந்து பார்த்தாங்க, செய்யவும் உபதேசிக்க ஏதோ உபதேசிக்க செய்த கீழ்பட்டார். எல்லாம் உலகத்துக்கு கலக்கலாம் மாற்றிட்டாங்களா? அப்போ சில எல்லாம் சபை உருவாக்கிட்டு எல்லா இடத்துலையும். அப்போ நம்மளை ஏன் கத்திரி கொடுத்து ஆராய்ச்சி பார்த்தா நம்மளே அப்படி வராது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளியாக வந்தார் இயேசு. எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு. அவர் நமக்குள்ள பிரகாசிக்கிறவா இருந்தால், நமக்குள்ள இருந்தால் நாம் பிரகாசிக்கப்பட்டுப்பான். நமக்குள்ள எந்த பருவம் வரணும்? அந்த ஒளின்ற வளம் வரணும். வார்த்தைன்ற ஒளி பவர். சவுலே சவுலே தான் இயேசு கூப்பிட்டார். தமஸ் கூப்பிட்ட கிட்ட போயிட்டான். கத்த பார்த்துட்டு இருக்கார், இனி நம்ம இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த சவுலை அதிகாரம் பெற்றுட்ட போகிறான். அதிகார பத்திரம் கையில் இருக்க, எவன்டாங்கிறப்ப என் எல்லாம் அதிகாரம் இருக்கு, ஒன்று கேட்க முடியாது. இந்த அதிகார பத்திரம் கையில் வாங்கிட்ட போகிறார். இவனை தான் கத்த விட்டு சவுலே சவுலே என்று கூப்பிட்டான். அவனை சுற்றிலும் ஒளி பிரகாசிச்சு. இந்த வார்த்தையில ஒளிப்பாவம். கர்த்தர் வாயில வார்த்தை கிருபை உள்ளவராயும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியா வந்த ஒளி பவர் அவரை சுற்றி பிரகாசி. வார்த்தை தான் சொன்னார். இந்த பவர் அவன் சுற்றிலும் பிரகாசிச்சு தலை சுற்றி கிடந்தான். விழுந்தவன் எந்திக்க முடியல. ஆண்டவர் நான் என்ன செய்ய, இந்த இயேசுடைய சிஷ்யர்களாக துன்பத்தை போனான். இவர் ஆட்களையாக கட்டி கொண்டு வந்து தூசம் செய்ய போனான். இப்போ எப்படி இருக்கா? இந்த அதிகார பத்திரம் வாங்கிட்டு போனவன் இது பத்திரக்கு ஆற்றுல பறந்து போயிட்டு, இந்த பத்திரத்தை பிடிக்க முடியல, இது போயிட்டு மூல பாசனம் அப்படியே போட்டிருக்கேன், காற்றுல பறந்து போயிட்டு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவா இவரை பேசுறாயா? உலக அதிகாரம் படைக்கும். நீ கர்த்தருடைய வல்லமை பெருமானால் உலகத்தின் அதிகாரம் எல்லாம் பறந்து போகும். ஒண்ணு நினைக்காது. அவளுக்கு வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த கர்த்தருடைய இணைத்து விட்டு கொடுக்குமானால் அதே வல்லமை கர்த்தர் கொடுக்க. ஹல்லேலூயா. அந்த ஆவியுடனாய் நாம் இருக்கிறோம். அந்த ஆவி நமக்கு வரணும். அந்த சிந்தை நமக்கு வருமானால் அந்த கிருபையில் இருக்கலாம். இப்போ கத்தம்ப ஊரை பயன்படுத்துவாரா? அப்போ எந்த யாரை தேடி வரணும்? எஸ்ரா போல பழக. எஸ்ரா ஒரு ஆசான் தான். இவனுக்கு 2வது புறப்பட்டு வந்தவன் பாபிலோன் இருந்து. இவர் வேத பாரகன், வேதத்தெல்லாம் படிப்பான், வேத பண்டித்தன். படிப்பெல்லாம் கத்தருக்கேண்டு விட்டு கொடுத்தான். இவ்வளவு ஞானத்தை உண்டாக ஒரு கூட்ட ஆத்மா அவன் தேடி வந்துட்டான். ஒரு கூட்ட ஆத்மா பாபிலோன் இஸ்ரேல் நடந்து கொண்டு வந்தானா. அப்போ நம்ம கொண்டு ஆத்மாக்களையா கருத்து நடத்தக்கூடாது. நீ விழுந்து கிடந்தாதான் தெரியும். நல்லா விழுந்து கிடக்கலாம். எப்போ சாப்பிட்டுட்டு மத்தியானம் வெயிலில் விழுந்து கிடக்கலாம். அப்போ தானே வெயிலில் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு எங்கே விழுந்து கிடக்கலாம்? சுகமா காற்று அப்படியே. அப்பா என்ன வெயில்ப்பா. ஃபேன் போட்டால் கரண்ட்டு போயிடும். அதுக்கு என்ன வச்சுப்போம்?
ஒரு துண்டை வச்சுதான் வீசிட்டே இருப்போம். ஃபேன் போட்டால் துண்டு போயிருவேன், அப்படி போட்டு வச்சுக்கலாம். காற்று சுபாக அடிக்கும். வல்லம் இருக்குமா? ஒன்று இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கா? கத்தை தேடி போகல. இந்த மாதிரி அனுபவத்தில் போகக்கூடாது. வேத்து ஆராய்ந்து பார்க்க. கத்திர ஆவி வருமா வராதா? நம்ம பிரகாஷ் செய்யுமா செய்யாதா? கிறிஸ்துவ சிந்து நமக்குள்ள இருந்தால் இதெல்லாம் செய்யுமா செய்யாதா? யோவான் தானுக்குள்ள எலியாவோட ஆவி வந்துட்டா அவன் அப்படி செய்தானே, இயேசு ஆவியோட அப்போஸ்தலர் அப்படி செய்தாங்களா? அப்போ நாம் அந்த ஆவி நமக்குள்ள வந்தோம். ஆனால் அவர் தேடி போகணும். இந்த ஆவி வருமே, இந்த சித்தம் வருமே, ஐயா துஷ்டி விட்டு போடையா, இந்த ஆவி வந்துட்டியா, அதான் என்னை பிடிச்சி விட்டு இப்படி இருந்தானா ஒரு இருட்டு வந்துட்டு எனக்கு கூடு பார்க்க வாய் வருது, சத்தம் வரமுட்டுக்கு. யார் பிடிச்ச வாயை பார்த்தினா சோத்திரம் சொன்னு சோத்திரம் வரமுட்டுக்கு. யார் பார்த்துறா? அப்படியே சும்மா காணலையா? அதெல்லாம் வரும். இப்போ கத்தரோடு நெருங்கி படையிட்டு தாழாக போனால் செட்டிலுக்குள் அடைக்கலமாக போனால் அது வசந்த ஆராய்ந்து பார்க்க பார்க்க நம்ம பக்கப்படும். அவனோடு கத்தரிக்கிறார் என்று வழங்கும். நம்ம போய் அடையிற நீவான் ஆக்க முடியுமா? முடியாதா? ஆகாயத்து மண்டலங்கள் போல் ஒளியில் நட்சத்திரம் போல் பிரகாசிப்பார பிரகாசம் விடலாம். ஞானவான்களை அடிமைகள் ஆயுதமுடைய ஒளியை போல் இருப்பார்கள். அநேக நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த நட்சத்திரம் போல பிரகாசிப்பார். நட்சத்திரம் பார்த்தால் பிரகாசிக்கும். ஒரு இடத்துல இருக்குமா நட்சத்திரம்? வெள்ளி ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது. அது போயிட்டே தான் இருக்கும். மற்றதுதான் அப்படி தான் இருக்கும். இந்த நட்சத்திரம் ஒரு இடத்துல இருக்காது. அதாக்கும் பல இடங்களில் போவோம். அப்போ கத்தர் வயத்தை போனால் இதே போல வயத்துவார். இதை ஜெயிப்போம். கத்தாவே நீரே எங்களை ஆசீர்வதித்து நீரே வயத்துமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியுள்ளதாய் வருவதற்கும் ஒவ்வொருவரும் உண்மை போல் பக்குவப்படுத்துவதற்காகவும் நீரை கிருபையுமா ஜெபிக்கிறோம். நீரே மைவிடுமா ஜெபிக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் உண்மை போல மாற்றமா ஜெபிக்கிறோம். கிருபையின் ஆயுள்ளராயும் உங்களுடைய வல்லமையுள்ளராயும் எங்களை நோக்கி பார் என்று பேது சொல் போல அவனது மொழி வல்லமை கிடைச்ச அவன் எழுப்பது போல ஒவ்வொரு எழுப்பக்கூடிய வல்லமை கிடைக்குமா ஜெபிக்கிறோம். பேது போல் உள்ள வார்த்தை, உண்மையத்தில் உள்ள வார்த்தை ஒரு நீர் கொடுக்குமா ஜெபிக்கிறோம். நீரே மகிழுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.